உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை தான் அன்பாக்சிங் பண்ணி அண்ட் ரிவ்யூவும் பார்க்க போறோம். ஸோ இதோடைய ப்ராடக்ட்கான டெமோவும் நம்ம இங்க ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, லூமோ பிராண்ட்ல இருந்து வரக்கூடிய பிரீமியமான போர்ட்டபிள் பெர்மனன்ட் ஏர் பியூரிஃபையர் மாடல் தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து பார்க்க போறோம். அட் தி சேம் டைம் இந்த ப்ராடக்டோடைய டெமோவும் வந்து ரொம்ப கிளியரா நம்ம பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அப்படிங்கிறதுலாம் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ மார்க்கெட்ல கரண்ட் செல் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஏர் பியூரிஃபையரை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து செமி பெர்மனன்ட் போர்ட்டபிள் ஏர் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். இது மேட் ஆஃப் ஆரிஜின் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கொரியால இருந்து இம்போர்ட் பண்ணி இதை சேல்ஸ் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய பிரீமியம் பிராண்டட்ல இதுவும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதிகமான ஏர் பொல்யூஷன் இருக்கக்கூடிய இடங்கள் மட்டும் இல்லாம நம்ம குழந்தைங்க வச்சிருக்கோம், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பெட்ரூம்ல வந்து ஏர் பொல்யூட்டடா நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துலயுமே வந்து இந்த லுமோக்கான ஏர் பியூரிஃபையர் வந்து நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். வைரஸ், பாக்டீரியா, VOCs, அது மட்டும் இல்லாம அடோர், ஸ்மெல், இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 99.9% வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணி ஜெர்ம்ஸ், பாக்டீரியா ஏதாவது இருந்தது அப்படின்னா கில் பண்ணிடும்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய ரூம்ல ஃப்ரெஷ்ஷான ஏர் இருக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த ஒரு போர்ட்டபிள் ஏர் பியூரிஃபையர் வந்து நம்மளுக்கு ஷூரா வந்து கொடுக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப காம்பாக்டா இருக்கு இல்லையா, இதுதாங்க அந்த ஏர் பியூரிஃபையர். இதை வந்து நம்ம பர்சனலா நம்ம ரூம்ல யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாகவே இந்த மாதிரியான ஏர் பியூரிஃபையர்லாம் காருக்காக ஸ்பெஷலைஸ்டா டிசைன் பண்றாங்க. கார்ல யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்டோர்ல எங்கேயாவது பொல்யூட்டடான ஏர் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்லயும் தாராளமா இந்த ஏர் பியூரிஃபையரை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏர் பொல்யூட்டட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெல்லி இந்த மாதிரியான நார்த் சைடுல எல்லாம் வந்து அதிகமான பொல்யூஷன் வந்து இருக்குங்க. அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான ஃபீட். நம்ம மாதிரியான சென்னை, தமிழ்நாடு மாதிரியான ஏரியாக்கள்லயுமே நிறைய இடங்கள்ல இன்னுமே இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. டியூரிங் கோவிட் டைம்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த டைம்ல வந்து பக்கத்துல வீடு இருக்கிறதுனால அதிகமான ஏர் கண்டிஷனர் மூலமாகவோ ஃபேன் மூலமாகவோ நார்மலா இருக்கக்கூடிய ஃபில்டர் ஏர் பியூரிஃபையர் மூலமாவோ வந்து பாத்தீங்கன்னா ஜெர்ம்ஸ், பாக்டீரியாஸ், வைரஸஸ் எல்லாமே வந்து பரவ ஆரம்பிச்சது. பட் இந்த மாதிரியான ப்ராடக்ட்டை வந்து நம்ம செமி பெர்மனன்ட்டா யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா வைரஸ், பாக்டீரியா இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம். இதுல மேஜரான அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு ஏர் பியூரிஃபையர் இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து நம்ம அடிக்கடி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா இந்த ஏர் பியூரிஃபையர்ல அந்த பிரச்சனையே இல்லைங்க. ஆட்டோமேட்டிக்காவே வந்து செல்ஃப் கிளீன் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர் வந்து நம்மளுக்கு பண்ணிருக்காங்க. மெயினான விஷயம் இதுல மத்த ஏர் பியூரிஃபையரை கம்பேர் பண்ணும்போது என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, photocatalytic டெக்னாலஜி அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. இது மூலமா 100% அஷ்யூர் பண்றாங்க ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வைரஸ், பாக்டீரியா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜெர்ம்ஸ் எல்லாமே கில் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ இந்த ப்ராடக்ட்டை நம்ம அன்பாக்சிங் பண்ணி இதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்திருக்காங்க, உள்ள என்னென்னலாம் இருக்கு, இதை எப்படி யூஸ் பண்ணலாம், இது எப்படி நமக்கு ஒர்க் ஆகும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாய்ஸ் டு பெஸ்ட் யூடியூப் சேனல். என்னுடைய பேர் விஜய். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை இமிடியேட்டா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன், நியூ ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும். இதெல்லாம் சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா நம்ம என்ன மாதிரியான வீடியோஸ் அப்டேட் பண்ணாலும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்ம சேனலுக்கான அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜ் இருக்குங்க. அதுக்கான லிங்க்ஸும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்றேன். வேணும் அப்படின்னா அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் தாராளமா அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அங்கேயும் நிறைய அப்டேட்லாம் வந்துகிட்டே இருக்கும். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். பிரீமியமா வரக்கூடிய இந்த photocatalytic ஏர் பியூரிஃபையரை வந்து இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டடா வந்து சீல்டா கொடுத்துருக்காங்க. சீலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். நம்ம சீலை ரிமூவ் பண்ணவே நம்மளுடைய பேக்கேஜ் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து லூமோ பிரீமியம் photocatalytic ஏர் பியூரிஃபையர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு சைடு வச்சுட்டு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லூமோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான ஒரு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த பார்கோட யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய ரிவ்யூஸ் வந்து கொடுக்க சொல்றாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியா லுமோல இருந்து வரக்கூடிய இந்த ஒரு யூசர் மேனுவல் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இத வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம பிஃபோர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கம்ப்ளீட்டடா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு நிறைய விஷயங்களை வந்து கிளியர் அவுட் பண்றதுக்கும் சார்ட் அவுட் பண்றதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி வந்து இதுல 3 விதமான ஸ்பீட் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு கலர் கோடிங்ஸும் வந்து மென்ஷன் அவுட் பண்ணியிருக்காங்க. கூடவே ப்ராடக்ட்ல எப்படி இதெல்லாம் ஆக்சசபிலிட்டி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு சைடு வச்சிடலாம். இப்போ நம்ம மெயினான யூனிட், அதாவது நம்மளுடைய ஏர் பியூரிஃபையர் ரொம்பவே காம்பாக்டா இருக்கு இல்லையா, இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கு. இங்க வச்சிடலாம். அடுத்தபடியாக கூடவே நம்மளுக்கு பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைப் சிக்கான யூஎஸ்பி டேட்டா கேபிள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா கேபிளை யூஸ் பண்ணி நம்ம இதை கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதை டைரக்டாவும் நம்ம லைன்ல யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம ரெகுலரா
யூஸ் பண்ண வைக்கலாம். ஸோ அதுக்கு ஒயிட் கலரில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஏர் பியூரிஃபையர், கூடவே ஒயிட் கலர்லேயே எல்லா விஷயமும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸ்குள்ளே அவ்வளோதான், இதான் பேக்கேஜ் கண்டென்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏர் பியூரிஃபையர் வந்து கம்ப்ளீட்டடாக ஒயிட் கலரில் வந்து ஒரு ப்ரீமியமான மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா சாலிடாக இருக்குங்க. இப்போ டாப் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆகிடும். இனிஷியல் பீரியடில் இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிஷியல் பீரியடில் நீங்கள் சார்ஜ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ எப்படி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஸோ இதுக்கு USB Type-C டேட்டா கேபிள் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இல்லைனா உங்ககிட்ட ஆல்ரெடி கேபிள் இருந்ததுன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அழகாக இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். இல்லை இமீடியட்டாக ஆன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் தாராளமாக ஆன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பாக்ஸில் என்னென்ன பேக்கேஜில் வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டடான ஒரு ஏர் பியூரிஃபையர் கொடுத்துருக்காங்க. அண்ட் Type-Cக்கான ஒரு டேட்டா கேபிள் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு கார்டு வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யூசர் மேனுவல் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ்குள்ளே நம்மளுக்கு வரக்கூடிய பேக்கேஜ் கண்டென்ட் எல்லாமே இதுதான். ஏர் பியூரிஃபையர், டேட்டா கேபிள், யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ரிவ்யூ பண்ணுறதுக்கான அந்த ஒரு ப்ரௌச்சர், அதேமாரி யூசர் மேனுவல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஏர் பியூரிஃபையர் வந்து டாப் சைடில் இருக்கு இல்லையா, இந்த பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஒன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கான ஏர் பியூரிஃபையர் வந்து ஆன் ஆகிடும். ஆன் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த வெயின்ஸ் எல்லாமே வந்து ஒயிட் கலரில் வந்து உங்களுக்கு LED வந்து க்ளோ ஆகும். ஸோ ஒன்ஸ் க்ளோ ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏர் பியூரிஃபையர் ஆன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த டாப் சைட்லேயே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ண வந்து உங்களுக்கு ஃபேனுடைய ஸ்பீட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அதிகமாகும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இப்போ நான் அதிகப்படியான ஸ்பீடில் வந்து ஃபேன் வச்சுருக்கேன். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேன் சுத்தம் பொழுது இந்த சைடில் இருக்கக்கூடிய வெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லூமோன் மென்ஷன் அவுட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி சைடில் இந்த இடத்துல சுற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய ஏரை வந்து சக் பண்ணி நம்மளுடைய ரூமில் இருக்கக்கூடிய ஏரை வந்து பியூரிஃபை பண்ணி நம்மளுக்கு டாப் சைடில் வந்து நம்மளுக்கு ஃப்ளோ பண்ணும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் போர்ட்டபிளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஏர் பியூரிஃபையர் வந்து நம்மளுக்கு காம்பாக்டாக வேலை செய்யும். இதில் இருக்கக்கூடிய மேஜரான அட்வான்டேஜ் அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, டாப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து ஒயிட் கலரில் LEDs வந்து க்ளோ ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு சாம்பிராணி நார்மலாக உங்களுக்கு தெரியும் இல்லையா, பிளாக் கலரில் தூப் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து நான் இப்போ ஏற்றுறேன். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய புகை ஆல்மோஸ்ட் அதுவும் ஒரு ஸ்மோக் தான். ஸோ அந்த ஒரு ஸ்மெல்லுக்கும் இந்த ஒரு ஏர் பியூரிஃபையர் வந்து ரியாக்ட் ஆகும். அதாவது அதுலேருந்து வரக்கூடிய அந்த பேடான ஒரு ஸ்மோக் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுன்னா நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஸ்மோக்கோட கம்பேர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக் அந்த தேவையில்லாத ஸ்மெல்லை வந்து பார்த்தீங்கன்னா பேட் குவாலிட்டி ஆஃப் ஏர் அப்படிங்கிறத வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த லைட்ஸ் மூலமாக நமக்கு க்ளோ ஆகும். இப்போ நான் சாம்பிராணியை வந்து ஏற்றி வச்சாச்சு. அதுலேருந்து வரக்கூடிய ஸ்மோக் பாருங்க. இப்போ ஸ்மோக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இன்சைடில் போகுது. போன உடனே வந்து நம்மளுக்கு இப்போ LED வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்ல க்ளோ ஆகுது. வித்தின் கொஞ்சம் நேரத்திலேயே வந்து குவாலிட்டி ஆஃப் ஏரை வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்மோக் எடுத்த உடனே உங்களுக்கு LEDs வந்து எல்லோவில் ரியாக்ட் ஆகுது. தட் மீன்ஸ் எல்லோவில் வந்து உங்களுக்கு க்ளோ ஆகுது. இப்போ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஏரோடைய குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாசு அடைஞ்சிருக்கு. தட் மீன்ஸ் வந்து ஏரோடைய குவாலிட்டி வந்து கரெக்டாக இல்லை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணோம். இப்போ அதிகமான ஸ்மோக் உள்ள போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெட்ல இண்டிகேட் ஆகுது. இப்போ ரெட்ல இண்டிகேட் ஆகும் பொழுது அதிகப்படியான பேட் குவாலிட்டி ஆஃப் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரூம்ல இருக்கு அப்படிங்கிறத இதை ஐடென்டிஃபை பண்ணிடுது. ஸோ அந்த ஒரு மெத்தட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈஸியாக நம்மள மாதிரியான பீப்புள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் சைடில் இருக்கக்கூடிய LEDs மூலமாகவே அதில் க்ளோ ஆகக்கூடிய விஷயங்கள் மூலமாகவே நம்பர் ஆஃப் குவாலிட்டி ஏர் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த 3 ஃபேன் ஸ்பீடில் வச்சுட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காகவே உடனடியாகவே வந்து நம்மளுடைய ரூமில் இருக்கக்கூடிய ஏர் குவாலிட்டியை வந்து இது இமீடியட்டாக செக் அவுட் பண்ணிடும். இது நீங்கள் கம்மியான ஏர் குவாலிட்டி தான் உங்கள் ரூமில் இல்லை உங்கள் காரில் இருக்குது, அந்த இடத்துல அவ்வளோ ஏர் இல்லை, இப்போ நார்மலாக பியூரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபேனுடைய ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்துறதன் மூலமாக ரெடியூஸ் ஆகிடும். திரும்ப அதே ஃபேன் ஸ்பீடை வந்து 2, 3 அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூமோக்கான இந்த ஏர் பியூரிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஏர் பியூரிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்டாக இருக்குது இல்லையா, ஆனால் இதோடைய காஸ்ட் வைஸில் இது வந்து ரொம்பவே ப்ரீமியமான ஒரு ப்ராடக்டாக. இது வந்து ஆல்மோஸ்ட் ஆர்ஜின் வந்து கொரியா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய
மேஜரான பிராண்ட் இதோட காம்படிட்டர்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த காம்படிட்டர் பிராண்டெல்லாம் விட இந்த லூமோலேருந்து வரக்கூடிய பெர்மனண்டான தட் மீன்ஸ் செமி பெர்மனண்டான ஏர் பியூரிஃபையர் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டியூரிங் கோவிட் டைமில் இந்த போட்டோ கேட்டலிசிஸ் டெக்னாலஜி இதில் கொடுத்துருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் வந்து செம்ம பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த வைரஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது அட்டியர் பண்ணி அது எல்லாமே பிளாக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 3.1 வாட்ஸ் இன்புட் பவர் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே போதுமானது. 5 வோல்ட் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து நம்மளுக்கு வேலை செய்யும். இதை நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா டைப் சி வழியாக தான் நம்மளுக்கு வந்து இதுக்கு பவர் கொடுத்து நம்ம இதை வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஓவரால் இதோடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ராக்சிமேட்டாக திங்க் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இதோடைய வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 353 கிராம் தான் வருது. ஸோ வெறும் 353 கிராமில் இதை வந்து நம்ம ப்ரீமியமாக அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் வந்து ஃபோட்டோ கேட்டலிசிஸ் டெக்னாலஜி வந்து இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக நார்மலாக இருக்கக்கூடிய ஏர் பியூரிஃபையரை கம்பேர் பண்ணும்போது இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி எந்த விதமான ஒரு அவசியமும் கிடையாது. இது ஒரு பெர்மனன்ட் செமி பெர்மனன்ட் ஏர் பியூரிஃபையர் மாடலாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதில் 2 விதமான கலர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பியூர் ஒயிட் கலர் மேட் ஃபினிஷில் வருது. இதிலே பிளாக் கலர் ஒன்று இருக்கு, அது வந்து மேட் ஃபினிஷில் தான் வரும். ஸோ நான் ஒயிட் கலர் வேணும் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. பொல்யூட்டடாக இருக்கக்கூடிய ஏர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பாக மஸ்ட் தேவையான ஒரு ப்ராடக்டாக இருக்கு. அதே மாதிரி உங்க குழந்தைங்க யாரா இருக்காங்க அவங்க ரூம்ல வந்து நல்ல ஏர் பியூரிஃபைடா வரணும், அதே மாதிரி க்ளோஸ்டு ரூமா இருக்கு அந்த மாதிரியான இடத்துல ஏர் பியூரிஃபைடா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷூரா அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏர் பியூரிஃபையர் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது அப்படின்னா அதோடைய ஏர் குவாலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா இது மென்ஷன் அவுட் பண்ணும். தட் மீன்ஸ் கலர் கோட் வழியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்கஹால், ஆல்டிஹைட்ஸ், கேஸஸ், ஸ்மோக், கெட்டான்ஸ், ஆர்கானிக் ஆசிட், அமினஸ், ஆர்கானிக் குளோரோமைன்ஸ், அலிபேட்டிக், அரோமேட்டிக், ஹைட்ரோகார்பன்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து இதில் கொடுத்துருக்கக்கூடிய VOC சென்சார் மூலமாகவே நம்மளுக்கு இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் வருது, நார்மல் ஏரை கம்பேர் பண்ணும்போது தேவையில்லாதது என்ன வருது அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணி கலர் கோட் மூலமாக நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும். ஒன்ஸ் வந்து நம்மளுடைய ரூமில் இருக்கக்கூடிய அந்த ஏர் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டடாக நார்மல் ஆகிடுச்சு, தட் மீன்ஸ் பாக்டீரியா வைரஸ் எதுவுமே இல்லை, ஸ்மோக்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்இடிஸ் வந்து ஒயிட்டில் ஆகும். இந்த VOC சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது இந்த ஒரு பர்டிகுலர் ஏர் பியூரிஃபையர் மாடலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத டைரக்டாகவே இது வந்து மெஷூர் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கேஸஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணி ஏரோடைய குவாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணி நம்மளுக்கு பெஸ்ட்டான ரூம் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியான பியூரிஃபைடான ஒரு ஏரை வந்து இது கொடுக்கும். ஸோ அதில் மிகப்பெரிய அளவில் VOC சென்சார் வந்து இதில் இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. அது பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஏன்னா நீங்கள் எக்ஸாம்பிளாகவே பார்த்துருப்பீங்க அந்த ஸ்மோக் வந்து எப்படி கிரியேட் ஆயிருக்கு, அது மூலமா இந்த ஏர் பியூரிஃபையர் வந்து எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்க. இவங்க 100% அஷூர் பண்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இதை டெமோ பண்ணும்பொழுதும் வந்து 100% அஷூர் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 99.99% ஆஃப் ஹார்ம்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட் எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ரிமூவ் பண்ணிடுது. எவ்வளவு மைக்ரான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.01 மைக்ரான்ஸ்ல இருந்து 0.001 மைக்ரான்ஸ் வரைக்குமே வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இது வந்து ஃபில்டர் பண்ணி பியூரிஃபை பண்ணி கொடுக்கறதுனால இந்த ப்ராடக்ட் வந்து பிரீமியமா ட்ரஸ்டபிளா நம்ம இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ்ங்க. ஒரு வாட்டி நம்ம பிரீமியமான அமௌண்ட்டை கொடுத்து நம்ம இதை ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நார்மலா இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஏர் பியூரிஃபையர்ல அடிக்கடி ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அதுக்கான காஸ்ட் வைஸ்ல நம்ம அதிகமா வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும், பே பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரியான பிரீமியமா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லை. இந்த ப்ராடக்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கணும் இல்லை இதை பத்தி இன்னும் அதிகமான விஷயங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதோடைய டீடைல்ஸ் எல்லாமே லிங்க்ஸா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போங்க அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு இது பெனிஃபிட்டா இருக்கு. இவ்வளோண்டு இருக்கு, ஆனால் இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட் ரொம்பவே அதிகமா இருக்கு. இதுல நிறைய சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் கூட வந்து அந்த ப்ராடக்ட் கீழே பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம், அது வேற கதை. ஸோ நீங்க வந்து டீட்டெயிலா செக் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா இது வர்த்தா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் இந்த ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாய்ஸ் டு பிஸ் யூடியூப் சேனல். என்னுடைய பெயர் விஜய். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை இமிடியேட்டா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான அன்பாக்சிங் வீடியோ அது மட்டும் இல்லாமல் டாப் 5 சீரிஸ்ல நம்ம ரெகுலராகவே வீடியோஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் அப்டேட் பண்றோம். அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா லிங்க் நான் முன்னே சொன்ன மாதிரி கீழே இருக்கு, ஓப்பன் பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ஐடல் சைனிங் ஆஃப் விஜய். பபா, see you. Have a nice day.